திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லல. இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தமிழக வெற்றி கழகம் சொல்லி நடிகர் ஜோசப் விஜய், அவரும் வாழ்த்து சொல்லல. நான் 3 நாளைக்கு முன்னாடி ஈஸ்டர் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறாரு ஜோசப் விஜய். ஆனா தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லல. அப்ப இந்துக்கள் ஓட்டலாம் வேண்டாமா, தமிழர்கள் ஓட்டலாம் வேண்டாமா? இவங்க 2 பேருமே இந்து விரோதிகள், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோசப் விஜயாக இருக்கட்டும், மு.க.ஸ்டாலினாக இருக்கட்டும், 2 பேருமே ஹிந்து மதத்தை அவமதிக்கிறார்கள். ஹிந்து பண்டிகை கொண்டாடுபவர்களை அவமதிக்கிறார்கள், தமிழர்களை அவமதிக்கிறார்கள். இந்த 2 பேருக்குமே பெரிய பாடம் புகட்டணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செய்து நாம சிந்திப்போம். நம்முடைய பண்டிகைக்கு கூட வாழ்த்து சொல்லாத இந்த மு.க.ஸ்டாலின், ஜோசப் விஜய், இந்த 2 பேருக்கும் இந்த வருகிற தேர்தலில் வருகிற 23ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு பாடம் புகட்டுவோம். உணர்வோடு வாக்களிப்போம், தன்மானத்தோடு வாக்களிப்போம். நாம் வணங்கக்கூடிய கடவுளுக்கு செய்யக்கூடிய காணிக்கையாக இந்த வாக்களிப்போம். இவர்களுக்கு மிகப்பெரிய பாடம் புகட்டுவோம். நன்றி, வணக்கம்.